வெல்கம் டு டி3 சேனல். இன்னைக்கு வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு ரசம் வந்து எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இந்த ரசம்னு எடுத்துக்கிட்டாலே ரசத்தோட மெயினாக வந்து நம்ம எது எடுத்துக்கணும்னா புளியும் தக்காளி தான். இதில் வந்து நான் புளி வந்து என்னன்னா ஒரு லெமன் சைஸில் உள்ள அளவுக்கு வந்து புளி எடுத்திருக்கேன். தக்காளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் உள்ள தக்காளி. தக்காளின்னு பார்த்தோம்னா நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கணும். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அந்த புளியும் தக்காளியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து நனைய வச்சிடறேன் தண்ணி. நனைய வச்ச பிறகு என்னன்னா தண்ணி நல்லா ஊறிடும். ஊறின பிறகு அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நல்லா பிசைய முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த புளியும் தக்காளி நல்லா பிசைஞ்சிடணும். இப்போ நான் வந்து பிசைஞ்ச இந்த கரைசலை தான் அந்த புளி கரைசலை தான் உங்களோட காமிக்கிறேன். இதில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த புளி கரைசலில் உப்பு வந்து ரசத்துக்கு தேவையான உப்பு இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து என்னென்னா கொத்தமல்லி தழை வந்து இதில் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து இது பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா தாளிச்சுட்டு இதில் வந்து ஊற்றிடுறோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றி வச்சிடுறோம். எண்ணெய் வந்து இதுவாகணும். இப்போ வந்து என்னென்னா எண்ணெய் வந்து காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுறேன். இப்போ வந்து கடுகு இது ஒன்று இதில் வந்து நான் என்ன செய்கிறேன்னா ஒரு கொஞ்சம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். அந்த வெந்தயம் வந்து கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வந்து வெந்தயம் வந்து பொரிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து 2 கிள்ளி போடுறேன். இப்போ வந்து காஞ்ச மிளகா வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்தோடனே என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்திருக்கேன். அதோட வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு பூண்டு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா கருவேப்பிலை வந்து ஒரு 2-3 இனுக்கு எடுத்து அதை எல்லாமே வந்து நான் என்னென்னா மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ சிம்மில் வச்சுட்டு இதுதான் இதில் வந்து ரொம்ப மெயின் சாம்பார் மிளகு ஜீரகம் வந்து சிம்மில் வச்சு என்ன செய்யணும்னா நல்லா வந்து இது பண்ணி மெயினாக வந்து இதில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து சிம்மில் வைக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சா கருகிடும். நல்லா சிம்மில் வந்து என்ன செய்கிறோம்னா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடும். இது ஃப்ரை பண்ணோடனே என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் போடுறோம். பெருங்காய பவுட்ரு வந்து கொஞ்சம் போடுறேன் நான். போட்டுட்டு அதே வந்து என்ன செய்கிறோன்னா நல்லா இது பண்ணிக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த தாளிச்சதை வந்து ஆல்ரெடி நான் காமிச்சேன் புளி கரைசலை அந்த புளி கரைசலை ஊற்றி நொரை வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடும் ஆஃப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆல்ரெடி நம்ம தாளிச்சது இப்போ காமிச்சால அந்த தாளிச்சதை வந்து இதில் நான் வந்து புளி கரைசலை ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நம்ம வந்து என்னன்னா நொரை வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து என்னென்னா இப்போ வந்து மல்லித்தலை சப்போஸ் இல்லைன்னா மல்லித்தலை தான் வந்து இதில் வந்து என்னென்னா ரசத்துக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலு. சப்போஸ் வந்து கொத்தமல்லி தழை இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அந்த மிளகு ஜீரகம் பவுட்ரு பண்ணுறோம்ல அதில் வந்து என்ன சொல்கிறோன்னா 1 ஸ்பூன் வந்து தனியாக போட்டு நம்ம பவுட்ரு பண்ணலாம். பவுட்ரு பண்ணால் அதுவும் வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து ரசம் வந்து நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. ரசத்தோட ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் டி3 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.